இனிய திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம். உங்கள் நலனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நமது ராசிக்கு இன்றைக்கு என்னென்ன நல்ல நன்மைகள் காத்திருக்கின்றன என்பதை இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாம். நாம் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமது வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆளும்பது அழுத்தி விடுங்க. இதனால் புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இன்னைக்கு 7/3/2022 திங்கட்கிழமைங்க. தமிழ்ல பிளவ வருடம் மாசி மாதம் 23ஆம் நாள். இன்றைய தினம் திங்கட்கிழமைங்க. சிவபெருமான் வழிபாடு, உங்களுக்கு நந்தி வழிபாடு நல்ல நன்மைகளை தரும் சிறப்பான நாளுங்க. இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் 5 கூடைய சந்திர பகவான் உள்ளார். இது மிகச்சிறந்த நல்ல பலனை அடைகிறது. மேலும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இன்றைய தினம் செவ்வாய் பகவானுடன் 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. செவ்வாய் பகவானுடன் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக குரு பகவானுடன் புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இத்தகைய கிரக அமைப்புகள் காரணமாக நமது மீன ராசிக்கு இன்றைய தினம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான இனிமையான நாள் என்று கூறலாம். இன்னைக்கு உங்க மேலேயே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கணுங்க. அதன் மூலமா உங்களுக்கு சிறந்த தினமா இன்னைக்கு நீங்க மாத்திக்க முடியும். இதை இன்னைக்கு நீங்க கண்டிப்பா செஞ்சே ஆகணுங்க. இன்றைய தினம் மற்றவங்க கூட நீங்க பழகுறதுல சில பயம், உங்களுக்கு பதற்றம் இருக்கலாங்க. அதை இன்றைய தினம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னா நீங்க உங்க மேலேயே தன்னம்பிக்கை வச்சுக்கோங்க. இன்றைய தினம் நம்பிக்கை தாங்க உங்களுக்கு கை கொடுக்கும். நம்பிக்கை மூலமா இன்னைக்கு நீங்க மிகச்சிறந்த வெற்றிகளை பெற முடியும். எனவே இன்றைய தினம் உங்களை நம்புங்கள், மற்றவர்களையும் நம்புங்கள். நல்ல காரியங்கள் மீது, நீங்கள் செய்யும் காரியங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அனைத்து நம்பிக்கைகளும் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறுங்க. இன்றைய தினம் உங்களது வீடை மாற்றுவது, அல்லது உங்களது ஜாபை மாற்றுறது, அல்லது உங்களது அலுவலகத்தை இடம் மாற்றுறது போன்ற இடமாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பேச்சு திறமை ரொம்ப அதிகரிக்குங்க. நாசுக்காக பேசி இன்னைக்கு நீங்க காரியங்களை சாதிச்சுக்க முடியும். எனவே உங்களது பேச்சு திறமையை இன்றைய தினம் பயன்படுத்துங்கள். சிறப்பான வெற்றிகளை பெற முடியும். பழைய பாக்கி உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளா வசூலாகலன்னு வைங்களேன். இப்ப நீங்க பழைய பாக்கிகளை சிறப்பான உங்க பேச்சு திறமை மூலமா நீங்க வசூல் செஞ்சுக்க முடியுங்க. அதனால உங்களுக்கு இன்னைக்கு பணம் வருமானம் அதிகரிக்கும். இன்றைய தினம் தொழிலும் நல்ல லாபத்தை தரும். உங்களுக்கு பணம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு மற்ற பிரச்சனைகள் தீர்ந்து உங்களது மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்திக்க முடியுங்க. இன்னைக்கு உங்களுக்கு நேச்சுரலாகவே புதிய ஐடியாக்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு கிடைக்கும். அதனால அதுவும் உங்களுக்கு நல்ல நன்மையை தரும். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்க குடும்பத்தினரோட சேர்ந்து நீங்க செல்றது உங்களுக்கு மனசை ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கு உதவிகரமா இருக்குங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு இனிமையான மனநிலையை அமைத்துக்கொள்ள அது கண்டிப்பா உதவிகரமா அமையுங்க. ஆரோக்கியத்தில் இருக்க குறைபாடுகள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையுங்க. உங்களது நீண்ட நாள் நோய்கள் கூட தீர வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் அவர் இன்றைய தினம் உங்களது உடன் இல்லாததால் உங்களுக்கு சற்று வெறுமையான அனுபவம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் வேலை செய்யும் இடத்திலும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. போட்டியாளர்கள் எவரும் உங்களுக்கு எதிராக சதி செய்தாலும் அதை நீங்கள் உங்களது சிறப்பான மதிநுட்பத்தால் வென்று விடுவீர்கள். உங்களது பேச்சு திறமையால் நீங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். என்றதவே இன்றைய தினம் நீங்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு எதிரான சதிகளை நீங்கள் முறியடிக்க முடியும். அதை இன்றைய தினம் நீங்கள் செய்து மகிழ முடியும். இன்றைய தினம் நேரம் உங்களுக்கு மிக மதிப்பு வாய்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள கடினமாக இருக்கும் மக்களிடையே நீங்கள் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கும் பயனில்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதனால் இன்றைய தினம் உங்களது நேரத்தை மிச்சம் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் உண்டு. நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்க சண்டை சச்சரவுகள் இப்பொழுது உங்களுக்கு தீர வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே உங்களுடைய முக்கியமான பிரச்சனைகள் அனைத்துமே இன்னைக்கு சால்வ் ஆயிடுங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு அதன் மூலமா நல்ல நன்மைகள் உண்டு. தொழில் மிக சிறப்பாக அமையும். உங்களது அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கு மிகச்சிறந்த இனிமையான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும். உங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவருமே ஒற்றுமையா, சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு இனிமையான நல்ல சூழ்நிலையில் காணப்படுவாங்க. அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதியை தரக்கூடியது அமைங்க. இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையோட சில தேவைகள் உங்களுக்கு சில டயர்டாக வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் இன்றைய தினம் உங்கள் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாகவே அமையுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் பிளாக் அண்ட் ப்ளூ 2 நிறங்களையும் பயன்படுத்தலாங்க. இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 2ங்க. இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை மூலமா சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். அதுதாங்க இன்னைக்கு ஹைலைட். அதை இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கங்க. சிறப்பான நல்ல நன்மைகளை பெற முடியும். இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணலாம். அதுக்கு முன்பாக நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுங்க. அதை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா உங்களது பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. சாதுரியமா பேசி எல்லா காரியத்தையும் நீங்க சாதிச்சுக்கங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய நபர்கள் நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. அவர்கள் மூலமா உங்களுக்கு சந்தோஷமான சில தருணங்கள், சில நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இழுபறியா இருந்து வந்திருந்த சில பண வரவுகள் உங்களுக்கு பேச்சு திறமையால நீங்க வசூல் செஞ்சுக்க முடியும். அதனால உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்யறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுங்க. எனவே வியாபாரத்தை இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக அபிவிருத்தி செய்து கொள்ள முடியும். உங்களது செயல்பாடுகளில் இதுவரை இருந்து வந்திருந்த துரிதங்கள் உங்களுக்கு இப்பொழுது இன்னும் அதிகமா இருக்குங்க. நீங்க சுறுசுறுப்பா உங்களுக்கு காரியங்களை செஞ்சு முடிப்பீங்க. பழைய காரியங்களை கூட எளிதில் செஞ்சு முடிச்சு மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய சிறந்த தினமா அமைப்பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனை அழுத்தி ஆல்பதை அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.